ஹாய் வெல்கம் டு ஏஷியன் ட்ராமா கிளப். இந்த ட்ராமாவோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க தூக்கத்தில் ஹீரோ வந்து ஷோபா ஷோபா ஏந்திரி ஏந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு இருக்காரு. இவெல்லாம் அப்படியே லைட்டாக அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட முகம் தெரிஞ்சிட்டு இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. ஆனால் முழிச்சு பார்த்தா எல்லாமே கனவு. சரி என்னடா அப்படின்ற மாதிரி நம்ம எந்திரிச்சு உட்காடுறாங்க. இந்த கேப்பில் இன்னொரு ஒரு சீனை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க. போ போ அப்படின்ட்டு அழுகுறா. அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், என்ன நீ இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறியா, நான் ரொம்ப டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போகிறான். தாத்தா வேற அவனை அடிக்கிறாங்க. எல்லாமே என் கற்பனை தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தத்தோடு போகிறாங்க. இப்போ நம்ம ரியல் ஸ்டோரிக்குள்ளே வரலாம். நம்ம ஹீரோயின் பர்ஃபெக்டான ஒரு வில்லேஜ் கேர்ள். அவங்க துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள ஒருத்தவங்க வந்து மீட் பண்ணுறாங்க வித் ஒரு டாக்குமெண்ட்ஸோட. இந்த பக்கம் காரில் நம்ம ஹீரோ போயிட்டுருக்காரு. அதையும் ஒரு சைடில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கிறான், இங்கே பாருமா, நான் வந்து என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, ஓஹோ அதுக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் பெரிய பணக்காரவங்க, நான் பிரேக்கப் பண்ணிட்டா நீங்கள் அதுக்கு எனக்கு காம்பன்சேஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படி தானே அப்படின்ட்டு ஓகேன்னு எழுந்திரிச்சு அந்த ஆள் மூஞ்சிலே பயங்கரமாக ஒரு அடியை போடுறான். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அந்த ஆள் வீடியோ எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணி ஃபிஷ் சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட அம்மா வராங்க. ஷோபா ஷோபா நம்ம வீட்டுக்கு ரிலேஷன்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்றாங்க. இந்த பக்கம் ஹீரோ வரதை அப்படி காமிச்சிட்டே இருப்பாங்க. என்னம்மா ரிலேட்டிவ் வரதுக்கு எதுக்குமா லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டுருக்கு அப்படிங்கும்போது ஆண்டி ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க. நல்ல பையனாமா, நல்ல வேலையில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனும் ஹூ போட்டு கேட்டுட்டு இருப்பா. திடீர்னு அவங்க பிளைண்ட் டேட்டுக்காக வராங்க. உன்னை பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைன்னு சொன்னோட்டி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கரெக்டாக ஹீரோயின் வீட்டு முன்னாடி வந்து இறங்கி நின்றுட்டு, ஓஹோ இதுதான் அந்த வில்லேஜ் கேர்ள் வீடா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அம்மா பிளைண்ட் டேட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளாம். ஆனால் அவங்க அம்மா வந்து அது இதுன்னு நம்ம ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணி கடைசியில் இந்த ஒரு டைம் அட்டன் பண்ணுமா, அதுக்கப்புறம் நான் சொல்லவே மாட்டேன்னொட்டி நம்ம ஹீரோயினும் இந்த ஒரு டைம் அட்டன் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுவான். இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து முன்னாடி நிற்கும் போதே எல்லாரும் இருந்துட்டு வாவ் சூப்பராக இருக்கான், ஹீரோ மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பேரை சொல்லி இவன் அவளை கூப்பிடுங்கன்னு சொன்னோட்டி அங்கே இருந்துட்டு ஷோபாமா ஷோபாமா அப்படின்னு ஆண்டி வர சொல்லுவாங்க. ஆண்டி வந்து பார்த்துட்டு என்ன பண்ணி தனியாக வந்திருக்க, அத்தை கூட வரலையே அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை பார்த்ததுன்னு நினைக்கிறா, பாரு உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு பொண்ணு பக்கம் வந்த மாதிரியா இருக்கான் அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு தாத்தா நமக்கு பார்த்து வச்ச ட்ரபிள் மேக்கர் இவா தானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அழகாக அப்படி வைக்கப்பட்டு ஹீரோ நிமிந்து கூட பார்க்காத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஹீரோவை பார்த்துருவாங்க. இந்த பக்கம் ஆண்டிங்களாம் வந்துட்டு வாவ் சூப்பர் மாப்பிள்ள தான், ரெண்டு பேரும் எவ்வளோ பொருத்தம் பாரு, பர்ஃபெக்ட் மேட்ச், ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் ஹீரோக்கு ஓஹோ பிளைண்ட் டேட்டா இப்படி வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிளைண்ட் டேட்டுன்னு முடிவாகி போச்சு, அப்போ நீங்களாம் எதுக்குங்க, எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவேட்டாக டைம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு விட்டுட்டு போகாதீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட நின்றுட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு கவலைப்படாத எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ரெண்டு பேர் தனியாக போய் உட்காராங்களா. அப்போ ஹீரோவாக இருந்துட்டு நீ உட்காரு அப்படிங்கும் போது ஹீரோயினுக்கு இது எங்கே விடுடா உட்கார தெரியும் அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து முறைப்பான். ஹீரோயின் அப்புறம் காஃபி அவன் பக்கத்தில் தள்ளி வைப்பான். இவன் இருந்துட்டு ஃபோனை ஆன் பண்ணி வைப்பான் ரெக்கார்டிங், அது அவளுக்கு தெரியாது. ரெண்டு பேரும் 2 நிமிஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இங்கே பாரு இது ரெண்டுமே நம்ம ஃபேமிலி சைடில் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கும்போது ஹீரோ சொல்லுவான், என்னையை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு யார் சொல்லுது, நான் ஃபோர்ஸ் பண்ணிலாம் வரல, வாலண்டரியாக தான் வந்திருக்கேன், இங்கே பார்த்துக்கோ எல்லாமே முடிவாகி போச்சு, இனி நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள பற்றி எனக்கு முக்கியமே கிடையாதும்பானா. அப்பா வந்துட்டு அப்போ உனக்கு என்ன தான் முக்கியம்னு கேட்பான். நீ என்னை வெறுக்கணும்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அவங்க எனக்கு அடங்கி போகணும், கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேச்சை கேட்டு தான் எல்லாமே நடக்கணும், ஈவன் நம்ம அப்பா வீட்டுக்கு போகிறதுனா கூட என்ன தான் கேட்கணும், அவங்க எனக்கு அடிமையாக இருக்கணுன்ற மாதிரி சிம்பிளிக்காக சொல்லுவானா. நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன், இந்த உலகத்தில் ஒன்றை தவிர யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இது கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருக்குது, ரொம்ப ஆர்ஷான வீடு, ஆனாலும் இதுதானே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். இந்த ஆண்டிங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்குங்க. ஆஹா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்ற மாதிரி. அப்போ தான் உண்மையிலேயே ஹீரோயினுக்கு மாப்பிள்ளையை பார்த்துருக்க மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு ஒரு ஆண்டி வருவாங்க. என்னது இதுதான் நீ பார்த்துருக்க மாப்பிள்ளையா, அப்போ அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வேண்டான்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருப்பானா, என்ன இவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கால, நீயே சொல்லிட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கதை கூட காட்டுவான். இங்கே அம்மா ஓடி வந்து இது ஆண்டி பார்த்த மாப்பிள்ளையே இல்லைன்னு சொன்னோட்டி ஹீரோயினுக்கு கடுப்பாகி இவனை நேராக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே ரெண்டு பேத்துக்குள்ளேயே வாக்குவாதம் நடக்குது. ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணிட்டான், ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி. அதுக்கு போலீஸ் விசாரிக்கும் போது ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இவளுக்கும் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு,
பொண்ணுக்கு எங்கள் தாத்தா தான் என்கரேஜ் பண்ணியிருக்காரு, அதை பிரேக்கப் பண்ண தான் நான் வந்தேன், அதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்துட்றேன், நான் ரெடி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு என்ன பணம் கொடுத்து சரி பண்ணுறியா, நீ பண்ணதெல்லாம் ஃப்ராடுத்தனம் அப்படிங்கும்போது நான் ஒன்று அங்கே வாலண்டியராக போகல, இவங்க வீட்டில் தான் மாப்பிள்ளன்னு இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். என்னம்மா கேட்கும்போது அது உண்மைதான் சார்னு அப்படின்னு அவனும் சொல்லுவாளா. போலீஸ் இருந்துட்டு உண்மையிலேயே இவன் ஸ்கெம்மரா இல்லை உண்மையை தான் சொல்கிறானா அப்படின்னு செக் பண்ணலான்ட்டு இவன் பேக்ரவுண்டை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு பாருங்க இப்போ போலீஸ் உனக்கு தண்டனை கொடுக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்கிட்ட எந்த ரெக்கார்டுமே இல்லை, இவன் கரெக்டாக தான் இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக விளக்கிடுறான். அப்புறமா தான் ஹீரோனுக்கு உண்மை புரியுது. போலீஸ் ஸ்டேஷன்லேயே இவங்களை சமாதானப்படுத்தி நீங்களே பிரச்சனை தீர்த்துக்கங்கப்பான்னு அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, ஒழுங்கு மரியாதை நாளைக்கே என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா வரதை பார்த்து ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவோட வாயை பற்றிக்கிறான். இது என்ன ட்ரிக்ஸ்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை பார்ப்பானா. இங்கே பாரு அமைதியாயிரு, இல்லைன்னா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கேன்சல் பண்ணவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா தூரத்தில் ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக அப்படி பக்கத்தில் போய் சொல்லிட்டு இருப்பான், ஒழுங்கா நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன், நீ வந்து என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணு, கரெக்டான ஆன்சரோட இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் மாட்டினடா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு ரியாக்ஷனோட நின்றுட்டு இருப்பான். இப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இது மினி ட்ராமா, அதனால சின்ன சின்ன எபிசோட் தான் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு வேணால் 2-3 எபிசோடு போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் கைஸ் ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ வெர்ஷனாக இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும், நீங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ வெர்ஷன் போட சொல்லி, அதனால நிறைய சிபி வந்துகிட்டே இருக்குது. ஸோ கைண்டாக வெயிட் பண்ணுங்கள், நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். அப்படி முடியல அப்படின்னா திரும்ப பழையபடி ஏதோ ஃபோட்டோ வெர்ஷன்லேயே போடுறேன். ஓகேவா?